ஜனயுகம் யாரோட இதழ்பா? ஜனயுகம் யாரோட இதழ்? தமிழ் ஒலிது மேம். குட். தமிழ் ஒளி. என்ன வருஷம்? ஜனயுகம் என்ன வருஷம்? 1949 மேம். 1949. இதே அதான் 1949ல இவர் ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. என்ன கடிதம்? கடிதத்தோட பேர் என்ன? தமிழொலி எழுதியிருப்பாரு. கோவை தொழிலாளி எழுதியது. புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளி எழுதியது. புதுவை தொழிலாளிக்கு கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோவை தொழிலாளி எழுதியது அப்படிங்கிற ஒரு கடிதமும் 1947ல வரும். தமிழ் ஒலியோட புக்ஸ் சொல்லுங்க, அவங்க படைப்புகள் சொல்லுங்க. தமிழ் ஒலியோட படைப்புகள் ஏதாவது 1947லயே 3 படைப்புகள் வந்திருக்கும். என்னென்ன? 1947ல 3 படைப்புகள் நம்ம படிப்போம். என்னென்ன படிப்போம்? வீராயி, நிலை பெற்ற சிலை, வீராகி, தமிழ் கவிஞனின் காதல். கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, வீராயி. நிலை பெற்ற சிலை, வீராயி. அடுத்தது கவிஞனின் காதல். இதெல்லாம் என்ன வருஷம்? 1947 மேம். இதெல்லாமே கவிஞனின் காதல். இது வந்து 1947. 1966ல என்னப்பா? கோசலகுமாரி அந்த நூறு எழுதிருப்பாரு மேம். அப்புறம் கோசலகுமாரி அண்ட் கண்ணப்பன் கிளிகள், இந்த இதுவும் எழுதியிருப்பாரு. ஓகே. திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதல்ல உருவாக்கியவர் யாரு? திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதல்ல உருவாக்கியவர் யாரு? முதல்ல உருவாக்கியவர் யாரு? அத பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாரு? குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, முதல்ல குமரிலப்பட்டர் வந்து அந்த சொல்ல முதல்ல உருவாக்கியிருப்பாரு. பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவங்க வெரி குட், கால்டுவெல் அப்படிங்கிறவங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யாருப்பா? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி. மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர் தான் தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொல்லுவாங்க. திராவிட அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்ல இருந்துதான் உருவாச்சு அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? தமிழ் திரமிழா இந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்கல்ல. வெரி குட், ஈராஸ் பாதிரியார். கரெக்ட்பா, ஈராஸ் பாதிரியார் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொன்னது யாரு? வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களில் ஒருவர், தமிழ் முனிவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொன்னது யாரு? வெரி குட், ராபி சேது பிள்ளை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. தேம்பாவணி வந்து தமிழ் மாலைகளில் வாடாத கற்பக மாலைன்னு யார் சொல்லியிருப்பாங்கப்பா? வாடாத கற்பக மாலை, தேம்பாவணிய சொல்லியிருப்பாங்க. தேம்பாவணி வாடாத கற்பக மாலை அப்படின்னு யாரு சொன்னது? இங்க பாருங்க, 2 விஷயம் இருக்கு. கதம்ப மாலைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, கதம்ப மாலைன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, கற்பக மாலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வீரமாமுனிவர் நமக்கு சிலபஸ் இருக்கிறதுனால இதை டீட்டெயிலா படிக்கணும். காவலூர் கலம்பகம் இருக்கு இல்லைங்களா, யாரு காவலூர் கலம்பகத்தோட ஆசிரியர்? காவலூர் கலம்பகத்தோட ஆசிரியர் யாருப்பா? வீரமாமுனிவர். இதுல வந்து காவலூர் கலம்பகம் வந்து கதம்பம் மாலை போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஆத்தர், அது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின், தேம்பாவணிய வந்து வாடாத கற்பக மாலைன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. இது யாரு? ஆன்சர் சொல்றேன். வாடாத, ஒண்ணு ராபி சேது பிள்ளை, இன்னொன்னு கவியோகி சுத்தானந்த பாரதி. எது எதுக்குன்னு ஜஸ்ட் க்ளூ. கதம்ப மாலை வந்து இது மேம், காவலூர் கலம்பகம், வீரமாமுனிவரோட காவலூர் கலம்பகத்தை கதம்ப மாலை அப்படின்னு சொன்னது ராபி சேது பிள்ளை. கதம்பம் ராபி சேது பிள்ளை சொல்லியிருப்பாங்க. வாடாத கற்பக மாலை அப்படின்னு கவியோகி சொல்லியிருப்பாங்க. கவியோகியான சுத்தானந்த பாரதி கற்பக மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கற்பு அப்படின்னா ரொம்ப சுத்தமானவங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி ராபி சேது பிள்ளை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேம்பாவணி இருக்கு இல்லைங்களா, அதாவது இவரோட நூல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு சொல்லியிருப்பாரு. தேம்பாவணிக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? எனி கெஸ்? தமிழ் அன்னையோட கழுத்துல வாடாத மாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
தமிழ் அன்னையோட கழுத்துல வாடாத மாலையா தேம்பாவணி இருக்குது, வீரமாமுனிவரோட தேம்பாவணி இருக்கு அப்படின்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் கதம்ப மாலை இப்பதான் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? கதம்ப மாலை இப்பதான் நம்ம படிச்சோம். எதை சொல்றாங்க? காவலூர் கலம்பகம், அததான் கதம்ப மாலைன்னு சொல்றாங்க. தொன்னூல் என்ன சொல்லுவாங்கன்னா பொன்னூல் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே ரைமிங்கா வருது. சதுரகராதி என்ன சொல்லுவாங்க? எனி கெஸ்? முத்தாரமாக மிளிர்கிறது. முத்தாரமாக மிளிர்கிறது வெரி வருமா? குட். சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. சோ இந்த கம்பாரிசன் எல்லாமே யார் சொல்லியிருக்காங்க? வீரமாமுனிவரோட படைப்புகளை ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேது சேதுப்பிள்ளை. பிள்ளை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களை ஒருத்தர்னு சொன்னதும் யாரு? ராபி சேது ராபி பிள்ளை தான். சேதுப்பிள்ளை. வாடாத கற்பக மாலை அப்படின்னு சொன்னதுதான் கவிமணி சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார். ம். இதே தேம்பாவணி சீவக சிந்தாமணிக்கு இணையான காப்பியம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கப்பா? தேம்பாவணி வந்து எதுக்கு இணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? சீவக சிந்தாமணிக்கு இணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னாங்க? இந்த நேம் வந்து நம்ம பரிச்சயம் கிடையாது, இருந்தாலும் நம்ம அவுட் சோர்ஸ் இருந்து எடுத்தது. நம்ம அவுட் சோர்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். திரு பூர்ணலிங்கம் பிள்ளை. திரு பூர்ணலிங்கம் பிள்ளை தான். ஓகேவா? எழுதியிருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் உங்களுக்கு கட் ஆகுதாப்பா? ஸ்கிரீன் தெரியுது தானே? ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? தெரியுதுங்க மேம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இல்லாத வேற யாராவது இருக்கீங்களா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களாப்பா? சரி, நான் அப்புறம் டீடைல் இந்த டெஸ்ட் பேட்ச் டீடைல் நான் லேட்டர் சொல்றேன். ஸ்கிரீன் கட் ஆகுதா இல்லையா? இது தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஒயிட் ஸ்கிரீன் தெரியுது தானே? தெரியுதுங்க மேம். ஓகே. என்னப்பா சொன்னோம்? தேம்பாவணி சீவக சிந்தாமணிக்கு இணையான காவியம் அப்படின்னு யார் சொல்றாங்க? திருப்பூர்ணலிங்கம். திருப்பூர்ணலிங்கம். பூர்ணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. இப்போ நம்ம தமிழ் வந்து செம்மொழி ஆச்சு இல்லையா? என்ன வருஷம்? தமிழ் செம்மொழியானது என்ன வருஷம்ப்பா? 2004 2004. மந்த் அக்டோபர் 12. அக்டோபர் மந்த் தான் வந்திருக்கு. இப்போ எவ்வளவு இந்தியால இருக்கிற மொழிகள்ல எத்தனை மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு? எத்தனை மொழிகள்? இப்போ கடைசியா 4 ஆட் பண்ணாங்க. 11 மொழிகள். ஓகேவா? என்னென்ன மொழிகள் செம்மொழி? தமிழ் தான் முதல்ல செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு. என்ன வருஷம்? 2004. தமிழுக்கு அப்புறம் 2005. அடுத்த வருஷமே என்ன வரும்பா? சான்ஸ்கிரிட் வரும் இல்லையா? சமஸ்கிருதம் வரும். ஓகே. அதுக்கப்புறம் கன்னடம் தெலுங்கு என்ன வருஷம் வரும்? கன்னடம் தெலுங்கு 2 ஒரே வருஷம் தான். என்ன வருஷம்? 2008. வெரி குட். 2008. மலையாளம் இயர் என்னப்பா? 2013. ஒடிசா அந்த ஒடியா லாங்குவேஜ் அது எப்போ? அடுத்த வருஷமே. மலையாளம் வந்து அடுத்த வருஷமே 2014. 2024ல 5 லாங்குவேஜஸ் வந்திருக்கும். வாட் ஆர் தே? என்ன லாங்குவேஜ் வந்திருக்கும்? மராத்தி, பாலி, என்ன சொன்னீங்க? மராத்தி, பாலி, சிந்தி இல்ல. சிந்தி என்ன அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க? சிந்தி என்ன அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க? 21st அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஆஃப் 1964. 21st. Check it once. 21st. Okay, 21st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் 1967ல சிந்தி லாங்குவேஜ் வரும். லாங்குவேஜ்ங்கிறது என்ன பார்ட் கான்ஸ்டிடியூஷன்ல? அரசியலமைப்புல எத்தனாவது பகுதிப்பா? 18 19? 19 என்னது? 18 எமர்ஜென்சி. 17 தான் லாங்குவேஜ். பார்ட் 8 ஷெட்யூல் தான் வந்து என்ன வரும்? ஷெட்யூல் 8 வரும். ஓகே 8 மேம். சரி, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே. அது சொன்னா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறது 2024ல 5 மராத்தி, பாலி, பிராகிருதம், அதுக்கப்புறம் வந்து அசாமி லாங்குவேஜ் வந்திருக்கு, வங்காளம் இதெல்லாமே வந்திருக்கு. சோ இந்த 11. ஒரு கோட் சொல்றேன், இது யாருதுன்னு சொல்லுங்க. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினவர்க்கு தமிழ் மீதில். பாரதிதாசனா மேம்?
கரெக்ட். நனி உண்டு நனி உண்டு காதல் நனி உண்டு. தமிழ்நாட்டினவர்க்கு தமிழ் மீதுல அவ்வளோ காதல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன். கல்வி, நீதி, ஆட்சி இந்த எல்லா கவர்மெண்ட்ல இருக்கிற துறைகள்லையும் தமிழ் உரிமையை நிலைநாட்டுறக்காக தமிழ் உரிமை பெருநடை திட்டம் யார் கொண்டு வந்தது? இதான் கொஸ்டின். ஆக்சுவலி கூற்று காரணம்ல நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம் லாஸ்ட் டெஸ்ட்ல. கூற்று என்னன்னா தமிழ் உரிமை பெருநடை அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தவங்க ஒருத்தங்க பேரு இருக்கு. யாரு? தமிழ் உரிமை பெருநடை திட்டம். என்ன காரணம்னா கல்வித்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை இதுல எல்லாம் தமிழ் உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்கறக்காக தான் தமிழ் உரிமை பெருநடை திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து கூற்று கரெக்ட் காரணம் கரெக்ட் மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் டெஸ்ட் எழுதினவங்களுக்கு தெரியும். யார் சொல்லியிருப்பாங்கன்னா மூவா சொல்லியிருப்பாங்க. தமிழ் உரிமை பெருநடை திட்டம் தொடங்கினவங்க மூவா. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் வாயிலாகவே பல்கலைக்கழக கல்வி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்கவுங்க சொந்த இதுலயே இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. சரி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற கரெக்டான்னு பாருங்க. உருத்திரங்கண்ணனார் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்ற, இது கரெக்டா? உருத்திரங்கண்ணனார் நமக்கு சிலபஸ்ல இருக்காரு. 2 நூல் எழுதியிருப்பாரு. என்னது? பட்டினப்பாலை, இன்னொன்னு என்னப்பா? பட்டினப்பாலை, பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யாரு? இளந்திரையனா? வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து கரெக்ட். ஓகே, சோ வைணவ சமயத்தை சேர்ந்தவர். அதிசய பெண் யாரோட நூல்? அதிசய பெண் யாரோட நூல்? மலையருவின்னு ஒரு தொகுப்பு நூல் கூட எழுதியிருப்பாரு. அவர் தான் அதிசய பெண். இது ரெண்டுமே யாரு? எஸ், கீவாஜா. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கீவாஜா அப்படின்னா கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜாஃபர். என்னப்பா? ஜெகநாதன் மேம். கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன். ஊவேசம் அப்படியே சொல்லிருங்க. சிலபஸ்ல இருக்கிற பாயிண்ட். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன். சுப்பு வருமா ரத்தனம் வருமா? வேங்கட சுப்பு வருமா ரத்தனம் வருமா? சுப்புதான் வரும். வேங்கட ரத்தினம்ங்கிறது இவரோட இயற்பெயர். சோ வேங்கட சுப்புவோட மகன். ஓகே. தொன்னூல் விளக்கம் யார் எழுதுனதுப்பா? தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் மேம். இது 5 இலக்கணத்தை பத்தி சொல்லுதுன்னு சொல்ற, இது கரெக்டா? 5 இலக்கணம் பத்தி கூறும் நூல் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது கரெக்ட். கரெக்ட். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் யாரோட நூல்? பாரதி மேம். சஞ்சீவி பாரதியா பாரதிதாசனா? சாரல் பாரதியார். பாரதிதாசன் தான் எழுதியிருப்பாரு. இதுல என்ன கருத்துக்கள் சொல்லியிருப்பாருப்பா? பொது உடைமை கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம பாப்போமா? குடும்ப விளக்கு அப்படின்னா என்ன சொல்வாரு? அழகின் சிரிப்புல என்ன சொல்வாரு? இருண்ட வீட்ல என்ன சொல்வாரு? அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டெஸ்ட்ல கூட ஒரு மேட்ச்ல இது பார்த்தோம். சஞ்சீவி பருவத்தின் சாரல் பாரதிதாசன் தான் பொது உடைமை கருத்துக்களை பத்தி அவரு சொல்லியிருப்பாரு. பொது உடைமை கருத்துக்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இருண்ட வீடு வந்து கல்வி கற்காத பெண்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. குடும்ப விளக்குல கல்வி கற்ற பெண்களோட மேன்மை பத்தி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன? அழகின் சிரிப்புல இயற்கையோட அழக பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகே. தமிழிசை காவலர் யாருப்பா? தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றாலமுனி. வளர்த்தமிழ் ஆர்வலர், வட்ட தொட்டி நடத்துவாரு. இதெல்லாமே யாரு? டிகேசி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க சென்னையில சட்ட கீழவை உறுப்பினரா இருந்தாருன்னு சொல்றாங்க. சென்னை மாகாண சட்ட கீழவை உறுப்பினரா இருந்தாரு டிகேசின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. மேலவையா தான் வருவாரு. கீழவை தப்பு. ஹெச்ஆர்என் இது இந்து சமய அறநிலைத்துறை இருக்குல்லப்பா, அதோட ஆணையரா இவர் இருந்தாருன்னு சொல்ற, இது கரெக்டா? வந்து இந்து சமய ஆணையரா இருந்தாரு இது கரெக்ட். குறள் நெறி அப்படிங்கிறது யாரோட இதழ்பா? குறள் நெறி அப்படிங்கிறது யாரோட இதழ்? குறள் நெறிங்கிற இதழ் யாரோடது? இலக்குவனார் மேம். சி இலக்குவனார்.
சி இலக்குவனாருடைய இயற்பெயர் என்ன? இலக்குவனாரோட இயற்பெயர் என்ன? ம் ம் லக்ஷ்மணன் தானப்பா? எஸ் மேம், லட்சுமணன். ம் கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூல் எழுதினது யாரு? கர்ம வீரர் காமராஜர் தான் மேம். யாரு? லக்குவனார் தான் மேம், அவர் தான் மேம். இது வரலாற்று நூலா ஆராய்ச்சி நூலாப்பா? வரலாற்று நூல் தான். ஓகேவா? வரலாற்று நூல் தான். ஓகே. தமிழ் மொழியின் உயர்விற்கு உழைப்பதே எனது உருக்கடன் அப்படின்னு யார் சொன்னது? தமிழ் மொழியோட உயர்வுக்கு உழைக்கிறது தான் என்னோட உருக்கடன், அதுதான் என்னோட மெயின் விஷயமே அப்படின்னு சூளுரைத்தவர் யாரு? அது இலகுவனாரா மேம்? அது இலக்குனர் தான். தமிழ் போரே என்னோட வாழ்க்கையோட போர் அப்படிங்கறத குறிக்கோளாக கொண்டவர் அவர்தான். சரி, ஓகே. அகராதி நிகண்டு நிகண்டுல கேக்குறாங்களப்பா. அகராதி நிகண்டு யார் ஆசிரியர்? ஒரு 4 மட்டும் சொல்லிருங்க. தான் எழுதுனீங்க, ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ட். சிதம்பர ரேவண சித்தர் அகராதி நிகண்டு. தொகை நிகண்டுப்பா? தொகை நிகண்டு யாரு? உரிச்சொல் நிகண்டு யாரு? பொருள் தொகை நிகண்டு யாரு? தொகை நிகண்டு யாரு அப்படின்னா சுப்பிரமணிய கவிராயர். தொகை நிகண்டு யாரு? சுப்பிரமணிய கவிராயர். அவர்தான் வந்து தொகை நிகண்டு. உரிசொல் நிகண்டு வந்து காங்கேயர் எழுதியிருப்பாங்க. காங்கேயர் அப்படிங்கிறவங்க தான் உரிசொல் நிகண்டு. காங்கேயம் காளைகள் என்ன இடத்துக்கு பேர் போனது? திருப்பூர் மேம். திருப்பூர், கரெக்ட். சுப்பிரமணிய பாரதியார் தான் வந்து பொருள் தொகை நிகண்டு அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாங்கப்பா. ஓகேவா? நம்ம பேட்ச்ல இல்லாதவங்க, தமிழ் பேட்ச்ல இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஆன்சர் மட்டும் எதுக்குமே பண்ணாதீங்க. சரி, விடுங்க. சரி, சஞ்சீவி பர்வத்தின் சாரல் யார பார்த்தோம்? பாரதிதாசன் மேம். ஓகே. செந்தமிழ் செல்வர் யாருப்பா? செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் தேசிகர், அந்த செந்தமிழ் 5 மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதை சொல்லிருங்க. செந்தமிழ் செல்வர்னா தேவநாய பாவனர் மேம். செந்தமிழ் செம்மல்னா ஜியு போப் மேம். செல்வர்னா செந்தமிழ் யாரு? அந்தணர்னா கரெக்ட். செல்வர்னா தேவநேய பாவாணர். செந்தமிழ் செம்மல்னு வந்தா ஜியு போப் மேம். செம்மல் வந்து ஜியு போப். செந்தமிழ் அந்தணர்னு வந்தா இலகுவனார் மேம். இன்னொரு அந்தணரும் இவருக்கு சொல்லுவாங்க, என்னது? ஓகே, இதுதான். சரி. இளங்குமரனார் வந்து திருச்சிக்கு ஒரு பாயிண்ட் படிப்போம். திருச்சி அல்லூர்ல என்ன பண்ணிருப்பாரு? தவச்சாலை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. திருவள்ளுவர் தவசாலை. செந்தமிழ் செம்மல் சொல்லிட்டீங்களா? தேசிகர் சொல்லிருங்க. செந்தமிழ் தேசிகர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். செந்தமிழ் தேசிகர் யாருப்பா? வெரி குட். செந்தமிழ் தேசிகர் யார சொல்றோம்? வீரமா முனிவர் சொல்றோம். இலக்கண செம்மல் யாரு? செந்தமிழ் செம்மல்னா ஜியு போப்பா. இலக்கண செம்மல்னா யாரு? இலக்கண செம்மல்னா யாரு? இப்பதான் நம்ம அவரை பத்தி படிச்சோம். அவரோட கவிதைகள்ல 2007 நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. இப்ப கூட இதுதான் என்னோட உருக்கடன், தமிழை வளர்த்துறதுதான் என்னோட உருக்கடன்னு சொல்லியிருப்பாரு. ஈலையே ஸ்டார்ட் ஆகும் அவர் பேரும். இலக்கண செம்மல், அவர் பேரும் ஈலையே. வெரி குட். இலக்குனார் தான். எங்க இன்னொரு டைம் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. செந்தமிழ் செல்வர் யாரு? யாரு? தேவநேய பாவாணர். செந்தமிழ் தேசிகர் யாரு? தேசிகர் வீரமாமுனிவர். செந்தமிழ் அந்தணர் யாரு? செந்தமிழ் அந்தணர் தான் இலகுவனார் மேம். இளங்குமரனார். செந்தமிழ் செம்மல் யாரு? செம்மல்னா ஜியு போப் மேம். இலக்கண செம்மல் யாரு? இலக்கண செம்மல் இலகுவனார் மேம். செந்தமிழ் மாமணி யாரு? செந்தமிழ் மாமணி யாரு? செந்தமிழ் மாமணி யாரு? தமிழர் தளபதி யாரு? இதெல்லாம் ஒருத்தருக்கே இவ்வளோ பேரு வரும்.
தமிழ் காத்த தானை இல்ல. தலைவர்னு சொல்லுவாங்க. இலகுவனார் தான் மேம். லக்குவனார் தான் மேம். மத்த பேரும் சொல்லிருங்க. ஒரு 10, 12 வருமே. தமிழ் காத்த தானை தலைவர்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இலக்கண செம்மல்னு சொல்றோம். தமிழ் அரிமா. அரிமானா என்னப்பா? அரிமானா அரிமானா சிங்கம் மேம். சிங்கம். சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சி மொழி காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார சொல்றாங்க? பயிற்சி மொழி லக்குவனார் காவலர். தான். இதெல்லாம் லக்குவனார தான் நம்ம சொல்றாங்க. இரண்டாவது நக்கீரர் அப்படின்னு யாரு சொல்றாங்க? அதுவும் இவர்தான் மேம். இதே லக்குவனார் தான். தற்கால நக்கீரர்னா யாருப்பா? தற்கால நக்கீரர். அது தோப்போ மீனாட்சி சுந்தரனாரா மேம்? தற்கால நக்கீரர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஆமா, புரியுது. பெருஞ்சித்திரனார தான் நம்ம என்ன சொல்றோம்? தற்கால நக்கீரர்னு சொல்லுவாங்க. தற்கால இரண்டாம் நக்கீரர். நக்கீரர், அப்புறம் இந்த பேரு இரண்டாம் நக்கீரர் இது எல்லாமே யாருக்கு வருதுன்னா இலக்குவனாருக்கு வருது. சி இலக்குவனாருக்கு வருது. ஓகேமா? அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர் யாரு சொல்லுவாங்க? 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர் லக்குவனார் தான் மேம். லக்குனர் தான். அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டு இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. 20ஆம் நூற்றாண்டு சென்னா போதார். சென்னா போதார்னா யாரு சொல்லுவோம்ப்பா? திருவள்ளுவர் மேம். சென்னா போதார் ஆனா இதெல்லாமே 20ஆம் சொல்றாங்க. நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுன்னு வந்தா இவர் இலக்குனர். இலகுவனார் தமிழ் வருவார் மேம். தமிழ் போராளி அப்படிங்கறது எல்லாமே யாரோடதுப்பா? இலகுவனார் தான் மேம். இலக்குனாரோடதுதான். ஓகே. தமிழச்சியின் கத்தி யாரோட நூல்பா? தமிழச்சியின் கத்தி யாரோட நூலு? பாரதிதாசன். தமிழச்சியின் கத்தி வந்து பாரதிதாசன். கரெக்ட். பாரதிதாசன். பாரதிதாசன். ஓகே. முத்தமிழ் நாட்டுக்கு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு தமிழச்சியின் கத்தியில. அது ஒரு டபுள் கோட். முத்தமிழ் நாட்டுக்கு மானம் தான் பெருசு, மூச்செல்லாம் பெருசே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது பன்மொழி புலவர் யாரு? பன்மொழி புலவர் அப்படின்னு யாரு சொல்றாங்க? பன்மொழி புலவர் அப்படின்னா தே.பொ.மி. அவங்களதான் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஒரு ஃபேமஸ் கோட் என்ன? தமிழ் மொழி உயர வேண்டுமானால் யார் உயரணும்னு சொல்லுவாங்க? தமிழ் மொழி உயர வேண்டும் அப்படின்னா தமிழன் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி உயரணும்னா தமிழன் உயரணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது யாருன்னா தே.பொ.மி தான் சொல்வாரு. ஓகே சரிப்பா. உவேசாக்கு எப்ப டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க? இயர் யாரு கொடுத்தாங்க? 1932 சென்னை பல்கலைக்கழகம். 1932 சென்னை யூனிவர்சிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. 1942ல லைப்ரரி எங்க இருக்கும் இவரோட பேர்ல? எங்க அமைச்சிருப்பாங்க? சென்னை பெசன்ட் நகர்ல. 1965ல ஹிந்தி அஜிடேஷன்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படின்னு சொல்ற. இது கரெக்டா? இஸ் இட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங்? பார்ட்டிசிபேட் பண்ணாரு ஹிந்தி அஜிடேஷன். தமிழ் வித்வான்கிற பட்டம் இவர் வாங்கினாருன்னு சொல்ற. கரெக்டா? உவேசா தமிழ் வித்வான்கிற பட்டம் வாங்கினாரு. which year? 1900 ஜாதி ஒழிப்பு அப்படிங்க அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கறத டிரான்ஸ்லேட் பண்ணது என்ன வருஷம்? பெரியார் அம்பேத்கர் 1936. தமிழ் பரப்புரை கழகம் அப்படின்னு தொடங்குனது யாருப்பா? தமிழ் பரப்புரை கழகம் தொடங்குனது யாரு? தமிழ் பரப்புரை கழகத்தை தொடங்கி வைத்தவர் யாரு? உவேசாதா. இயர் தமிழ் பரப்புரை கழகம். தமிழ் பரப்புரை கழகம் இவர்தான். இயர் கொடுக்கல, நான் செக் பண்ணி சொல்றேன். சரி ஓகே. ஜியு போப் இருக்கார்ல, அவர் என்ன நாடு? என்ன நாட்டுல இருந்து வந்திருக்காங்க? ஜியு போப். இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கால்ட்வெல் என்ன கண்ட்ரி? சீஹன் ஃபால்கு என்ன கண்ட்ரி? யார் இட்டாலி? இட்டாலிக்காரரை நான் இது எழுதவே இல்லை இன்னும். சரி எழுதிடுறேன். பிரான்ஸ் யாரு? பிரான்ஸ் கனடான்னு சொல்றாங்க சில புக்ஸ்ல. ஓகே. கால்ட்வெல் வந்து அயர்லாந்து. சீஹன் ஃபால்கு வந்து ஜெர்மனி. இத்தாலி யாருப்பா? வீரமாமுனிவர். கமில் சுவலபில் வந்து செக் நாட்டை சேர்ந்தவர். செக் நாட்டை சேர்ந்தவர் கமில் சுவலபில். ஓகே. மு மேத்தா சி இலக்குவனாரோட ஸ்டூடெண்ட்னு சொல்ற. இது கரெக்டா? மு மேத்தா சி இலக்குவனாரோட ஸ்டூடெண்ட். கரெக்ட்டுங்க மேம்.
அவரோட மாணவர் அப்படிங்கிறது கரெக்ட். தன்மான தமிழ் மறவர் அப்படிங்கிற பேர் யாரோடது? தன்மான தமிழ் மறவர் யாரோட பேரு? தன்மான தமிழ் மறவர் இலக்குவனார் தான். இலக்குவனாரோட தான் சொல்றாங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்றி ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். இந்த டபுள் கோட் யாரோடது? வெரி குட், அண்ணா. தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்றி ஒளிக்கதிராக வந்தவர் தான் காயிதே மில்லத் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிலப்பதிகாரத்துக்கு இவரை மாதிரி வேற யாரும் திறனாய்வு எழுதவே முடியாது அப்படின்னு அறிஞர் பலரால் போற்றுவித்தவங்க யாரு? போற்றப்பட்டவங்க யாரு? சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் கிரிட்டிக் பண்ணிருக்காங்க. பட் மீனாட்சி சுந்தரனார். இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரும் சேமா இல்லையா? இல்லைங்க மேம், அவர் வேற இவர் வேற. இந்த ரெண்டு பேர்ல யாரு ஊவேசாவோட ஆசிரியர்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் ஊவேசாவோட ஆசிரியர். அவ்வளவுதான். புரட்சி கவி பாரதிதாசனோட என்ன வருஷம் எழுதினாங்க? புரட்சி கவி பாரதிதாசனோடது இயர் 1937. எந்த நூல்ல இருந்து தழுவி எழுதியிருப்பாங்கப்பா? வடமொழியில் எழுதப்பட்ட பில்கினியம் அப்படிங்கிற காவியத்தை தொடர்ச்சிதான் எழுதியிருப்பாங்க. ஓகே. மகாமகோபாத்தியாயா அப்படிங்கிற பட்ட பேர் யாரோடதுப்பா? மகாபாத்தியா. யார் இந்த பேர் சொல்லிருப்பாங்க? அப்ப இருந்த மெட்ராஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் சொல்லிருப்பாங்க. மெட்ராஸ் கவர்மெண்ட் தான் மகோபாத்தியாயான்னு சொல்லிருப்பாங்க. சங்கராச்சாரியார் ஊவேசாக்கு என்ன பேர் கொடுத்திருப்பாரு? இந்த மாதிரி இன்னொரு பேர் கொடுத்திருப்பாரு. சங்கராச்சாரியர் தட்சிணாதி கலாநிதின்னு முடி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்சிணாந்திய கலாநிதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திராவிட வித்யா பூஷணம் இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? பாரத தர்ம மகா மண்டலத்தார் திராவிட வித்யா பூஷணம் சொல்லுவாங்க. பாரதியார் ஊவேசாவை என்னன்னு சொல்லுவாருப்பா? பாரதியார் ஊவேசாவை என்ன சொல்வாரு? ஆமா, அந்த ஊர் பேர் குடந்தை நகர் கவிஞர்னு சொல்லிருப்பாரு மேம். குடந்தை நகர் கலைஞர் கோ அப்படின்னு ஒரு பாட்டும் கூட பாடியிருப்பாரு. சோ குடந்தை, ஏன்னா அந்த குடந்தை காலேஜ்ல இவர் ஒர்க் பண்ணிருப்பாரு ஊவேசா. சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட வரியும் குரவையும் நாட்டுப்புற பாடலே அப்படின்னு சொன்னது யாரு? சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட வரியும் குரவையும் கூட நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? நாட்டுப்புற பாடலே அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? சிலப்பதிகாரத்துல இருக்கிற வரி குரவை இதெல்லாமே நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? மீ. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுறவர் யாருன்னு நமக்கு தெரியும். யாரு அப்படின்னு யாரு சொன்னாங்க? தமிழ் தாத்தா அப்படின்னு ஊவேசாவை அழைத்தவர் யாரு? கல்கி. அண்ணாவை என்னன்னு கரெக்ட்பா, அண்ணாவை என்னன்னு சொல்லிருப்பாரு? நாடகத்தின் பெர்னாட்சா, நாடக கலையின் பெர்னாட்சான்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை குவளையில பிறந்த நம்ம சிலபஸ்ல இருக்கிற ஒரு ஆசிரியர் யாரு? திருவண்ணாமலை குவளையில் பிறந்தவர். ஓகே. 34 வருடம் டீச்சரா பணிபுரிந்தவர். தாராபாரதி மேம். ராதாகிருஷ்ணன் தாராபாரதி மேம். துரைராசாமி புஷ்பம் இணையருக்கு பிறந்தவர். 26 பிப்ரவரி 1947 பிறந்தவர். இதெல்லாம் யாரு? ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர். ராதாகிருஷ்ணன் யாரு? 2001 2000 வரையும் தான் மேம். 1947 to 2000 தான் இவரோட பீரியட். திருவண்ணாமலை குவளையில பிறந்திருப்பாங்க. புலமை மாக்கடல் என்று அழைக்கப்படுபவர் யாரு? புலமை பெருங்கடல், புலமை மாக்கடல். புலமை பெருங்கடல்னா ஊவேசா மேம். வெரி குட், ஊவேசா. தேப்போமி எந்த வருஷத்துல கலைமாமணி பட்டம் வாங்கினாரு? தமிழ்நாடு கவர்மெண்டோட, தமிழ்நாடு அரசோட கலைமாமணி பட்டம் தேப்போமி வாங்கின இயர் என்ன?
44th சிஏஏ எப்ப வந்திருக்கோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மேம் 1978. அந்த வருஷம் தான் கலைமாமணி பட்டம் வழங்கினாங்க. 1998ல உவேசா எந்த நூலை பதிப்பிச்சிருக்காரு? 98 மேம் 90 மணிமேகலை மேம் மணிமேகலையில பதிச்சிருக்காரு. ஓகே ஓகேப்பா. செந்தமிழ் மாமணி ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. செந்தமிழ் மாமணி யாரு? நிறைய பேர் பார்த்தோமே ஒருத்தருக்கு. இலகுவனார் மேம் இளங்குமரனார். சரி, இலக்குவனார். சாரிப்பா, இலக்குவனார். ஓகே. மாங்கனி அப்படிங்கிறது யாரோடையது? மாங்கனி கண்ணதாசன். மேம் இதுதான் இவரோட முதல் காவியம் அப்படின்னு சொல்ற. கண்ணதாசனோட முதல் காவியம் மாங்கனின்னு சொல்ற. இது கரெக்டா? எஸ், கரெக்ட். மாங்கனி தான் கண்ணதாசனோட முதல் காவியம். இயேசு காவியம்ங்கிறது கண்ணதாசன் தான். இதுதான் வந்து லாஸ்டா அவர் எழுதின காவியம் இயேசு காவியம் தான். கரெக்ட்டுங்க மேம் இந்த டபுள் கோட் யாருன்னு சொல்லுங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். இது யார் சொன்னாங்க? கண்ணதாசன் தான் மேம் கண்ணதாசன் தான் மேம் மாற்றம் ஒன்றே மாறாதது மானிட தத்துவம் மாநில தத்துவம் அதுவும் கண்ணதாசன் தான் மேம் அதுவும் கண்ணதாசன் தான். ஓகே சரி. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் அவார்டு வாங்கினது யாரு? என்ன வருஷம்? என்ன வருஷம்? 1986ல 1986லப்பா. இவர் கூட இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அவர் வந்து 1989ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில டீலிட், அதாவது கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அறிக அறிவியல் இதழ் குன்றக்குடி அடிகளார் மேம் வெரி குட்பா. குன்றக்குடி அடிகளார் தமிழ்நாட்டோட முதல் திருவள்ளுவர் அவார்டு வாங்கினது குன்றக்குடி அடிகளார். திராவிடர்களை மலைநில மனிதர்கள்னு யாருப்பா சொல்லிருப்பாங்க? திராவிடர்களை வந்து கமில் ஸ்வலபில் அவங்கதான் என்ன சொல்லிருப்பாங்க? மலைநில மனிதர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆயுள், இப்போ இந்த டபுள் கொட்டேஷன் யாருதுன்னு சொல்லுங்க. ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்புக பூசெண்டு அப்படின்னு தேசிய விநாயகத்தோட பாடலை யாரு பாடியிருக்காங்க? நம்ம வருஷம் ஃபுல்லும் இவரோட அந்த படைப்பை வச்சு அனுபவிக்கிற அளவுக்கு வாடாத மாதிரி கற்பக பூஞ்சண்டா இவரோட படைப்புகளா இருக்கு, தேசிய விநாயகரோட படைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? இல்ல, அது 3 எழுத்து தான். ஆனா 3 எழுத்த ஷார்ட்டா சொல்லுவாங்க. தேப்போமின்னு எப்படி சொன்னீங்களோ அந்த மாதிரி ஷார்ட். டிகேசி சொல்லிருக்காங்க. ஓகே. அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என யார வந்து புகழ்ந்திருப்பாங்க? எனக்கு இதே ஆர்டர்ல ஆன்சர் வேணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தப்பு பண்றீங்க. லாஸ்ட் டெஸ்ட்ல கூட இந்த தப்பு பண்ணீங்க. சொல்லுங்க. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என யார? புதுமை பித்தன் வந்து பாரதியார சொன்னாரா மேம்? பாரதியாரா? பாரதிதாசன். யாரை? புதுமை பித்தன் பாரதிதாசனை வந்து சொல்லிருப்பாங்க. பாரதிதாசனை புதுமை பித்தன் வந்து சொல்லிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த குறில் நெடில் வேறுபாடு, குறில் நெடில் அந்த சிரமம் எழுதுறதுல அந்த சீர்திருத்தம் பண்ணது யாரு? குறில் நெடில் வேறுபாடுகளை நீக்கியவர் யாரு? வீரமாமுனிவர். நெட்டெழுத்துகள் மட்டுமே பொருள் தருகின்றன அப்படின்னு யார் சொல்லுவாங்க? தொல்காப்பியர். கு அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நிறைய பொருள் இருக்கு. பட் நம்ம அதிகமா கேள்விப்படுற பொருள் என்ன? பூமி. கு அப்படின்னா நம்ம பூமி அப்படின்னு சொல்லலாம். ஓகேப்பா. 1 மினிட்ல இந்த செஷன் ஓவர் ஆயிடும். நீங்க மறுபடியும் வரீங்களா? இதே மாதிரி ஸ்பீடா நம்ம கண்ணதாசன் இதெல்லாம் பண்ணிடலாம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இல்ல, கண்டினியூவா கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க
கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். சரி நான் இருக்கேன் மேம் ப்ரீத்திங். சரி ஓகே, நான் சொல்லிடுறேன். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இங்க பாருங்க, ஏன்னா இன்னைக்கு இப்ப டெஸ்டே ஒரு 5 டெஸ்ட் போயிருச்சு. இப்படி ஒரு பேட்ச் போதானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா நீங்க ப்ரோமோட் பண்ணலன்னு வேற என்ன சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா, தமிழ் டெஸ்ட் டோட்டலா 64 டெஸ்ட் இருக்கு. தமிழ் அவுட் சோர்ஸ் மட்டும் 35 டெஸ்ட் இருக்கு. தமிழ் சிலபஸ் வைஸ் 29. இதுல 100 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். இல்ல எனக்கு இது தெரியும், நம்ம பேட்ச்ல இருக்கிறவங்க நீங்க போயிட்டு கரெக்டா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துருங்க. ஓகேவா? இல்ல இதை டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற மட்டும் இருங்க, மத்தவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 29 எழுதுறோம். ஸோ 29மே 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜிஎஸும் ஆப்டிடியூடும் சேர்ந்து 25 டெஸ்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல என்னன்னா, இப்போ குரூப் 2க்கு இது பண்றோம் தமிழ். ஆனா குரூப் 1க்குமே நீங்க அதுக்குமே 25 டெஸ்ட் இருக்கு. டோட்டலா 25 டெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே சேர்த்துனீங்கன்னா 11,500 கொஸ்டின் உங்களுக்கு வரும். 90 டெஸ்ட் பக்கம் வரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா 15th கல்வி வளர்ச்சி நாளப்பவும் தமிழ்நாடு தினம் 18th அப்பவுமே நான் வந்து இதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தேன் 1500. அது நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, நம்ம கிளாஸ்ல கண்டினியூவா அட்டன் பண்றவங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஷெட்யூல் வந்து என்கிட்ட கேளுங்க. இதே என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க கிளாஸ் முடிஞ்சோன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து அனுப்புறேன். ஸோ கொஸ்டின் வந்து இருக்கும், இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே நான் யூடியூப்ல போட மாட்டேன். சிலது வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியல, ரெக்கார்டு வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இதுல வந்து மெட்டீரியல் நீங்க தான் படிச்சுக்கணும். வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். மேத்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனும் கொடுத்துருவேன். அப்பப்போ இப்போ நம்ம எப்படி செஷன் வச்சிருக்கோம் அந்த மாதிரி கம்பைலேஷன் 2025 வரையும் தான் இருக்கு. மீதி கொஸ்டின் எல்லாம் நான் செட்டா எடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கேட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம், கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருவோம், வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவேன். சிலபஸ் வைஸ்க்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டேன். ஆனா இப்போ வெங்கடேஷன் சார் புக்கு, அதுக்கப்புறம் பிரகதீஷ் பப்ளிஷ், இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் படிக்கணுமோ அதுக்கெல்லாம் சாஃப்ட் காப்பி கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஏபிஎஸ் சீரீஸ்னு ஒன்று போச்சு, ஆத்தர் புக் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவா புக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் எடுத்தப்பா, வெங்கடேஷன் சார் புக்,